தன்னோட உடம்பை விட நீளமா வால் இருக்கக்கூடிய இந்த சாம்பல் மந்தி குரங்குகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இதுக்கு வால் மட்டும் எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். வனவிலங்குகள் உணவில்லாம கஷ்டப்படுதுன்னு அதுக்கு உணவளிக்கிறவங்க இதை நல்லா பாத்துக்கங்க. செடி கொடிகள் இலைத்தலைகள்னு அனைத்தையும் சாப்பிட்டு உயிர் வாழும். இந்த செடிகளோட இலைகளை பிடிங்கி எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. இயற்கையில இதுங்களுக்கு தேவையான சத்தான உணவுகள் எக்கச்சக்கமா இருக்கும். நம்ம இதுங்களுக்கு உணவளிக்கணும்ன்றது தேவையே இல்லை. அதுங்களுக்கு உணவு கொடுத்து பழக்கிறதுனாலதான் மனிதர்கள்ட்ட உணவு புடுங்க முயற்சி செஞ்சு மனிதர்களை தாக்க நேரிடுது. இந்த சாம்பல் மந்தி குரங்குகளை நான் நிறைய பார்த்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவார பகுதிகளில் இருக்கக்கூடிய பாபநாசம்ன்ற ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்த காணொளிகள் தான் இது. உட்கார்ந்து இருக்கிற அமைப்பு பாத்தீங்களா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய குரங்குகளை விட இந்த சாம்பல் மந்திகள் கொஞ்சம் அளவுல பெருசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இதோட தலையில இருக்கிற முடிய பார்த்தோம்னா முக்கோண வடிவத்துல சீவி வச்ச மாதிரி இருக்கும். உடம்பு முழுக்க வெள்ளையும் சாம்பலும் கலந்த மாதிரி நிறத்துல, முகம் முழுவதும் கருப்பு நிறத்துல இருக்கும். இயற்கையோட படைப்புகள்ல இந்த சாம்பல் மந்திகளும் ஒரு அற்புதமான உயிரினங்கள். இதுங்க என்னெல்லாம் செய்யுதுன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நேரம் போறதே தெரியாது. இந்த குட்டி குரங்கு கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல உட்காரல, ஆடிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல அதோட தாய் குரங்கும் குட்டியை விளையாட விட்டுட்டு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி நல்லா இலைகளை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. மற்ற குரங்குகள் சண்டை போடுற மாதிரி தெரியவும் அதோட தாய் கிட்ட போய் நின்னுக்கிடுச்சு. நானும் என்னடா சத்தம் கேக்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தப்போ ஒரு மந்தி இன்னொரு மந்தியை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. அது ஓடி போற விதமே பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓடி போய் முன்னாடி ஓடின மந்தி மேல ஏறி நின்னுக்கிருச்சு. சரி, நான் கூட ஜோடியா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ரெண்டுமே ஆண் குரங்கு. இந்த குட்டி வேகமா அதோட அம்மா கிட்ட ஓட அது பக்கத்துல இருக்க குரங்கு பிடிச்சி அடிக்குது. அப்புறம் குட்டியும் அதை அடிக்கிற மாதிரி விளையாடுது. இந்த சாம்பல் மந்திகளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகிய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இதுங்க காடுகள்ல இருக்கக்கூடிய இலைதலைகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டு அந்த விதை பரவல் நடந்து காடுகள் உருவாகிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு. வன உயிரினங்களை பாதுகாக்கணும்னா அதுங்களுக்கு உணவளிக்க கூடாது. அதுங்களுடைய வாழ்விடத்தை பாதுகாத்தாலே போதும், அனைத்து வன உயிரினங்களும் பாதுகாக்கப்படும்.